ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால நான் இன்றைக்கி பிறந்த டே இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு சும்மா நான்வெஜ்ஜு தான் செய்கிறேன். இந்த வெஜிடேரியன் தான் செய்கிறேன். நான்வெஜ் செய்யலை, வெஜிடேரியன் தான் செய்கிறேன். இன்றைக்கி வெஜிடேரியன் செஞ்சுட்டு இன்றைக்கி பொழுது எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன், பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ரெடி ஆகிட்டு சமையல் வேலைக்கு இறங்கியிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன சமைக்கிறோம் அப்படின்றத. இன்றைக்கி வெறும் வந்து வெஜ்ஜு தான் பார்க்கலாம். வாங்க. அடுத்தது வந்து இது வந்துட்டு சின்ன வெங்காயம், அடுத்து வந்து இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். காரக்குழம்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால இது வந்து பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கொஞ்சம் வெண்டைக்காய் வச்சுருக்கேன். இது மொத்தமாக ஒரே கையில் வீடியோ எடுத்துருக்கிறதுனால எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு நான் அது எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி காமிக்கிறேன். முருங்கைக்காய் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே இப்படி கட் பண்ணால் தான் பிடிக்கும் வெண்டைக்காய். இப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குட்டி குட்டியாக இருந்தால் சீக்கிரமாக அப்படியே இழஞ்சி போயிடும் அந்த குழம்புலையே. அதனால் எப்போவுமே நான் வந்து இவ்வளோ பெருசு முருங்கைக்காய் சைஸில் தான் வந்து கட் பண்ணுவேன். வெண்டைக்காவை 2 துண்டாக போடுவேன். இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு, வேணுன்ற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மிளகுத்தூள். மிளகுத்தூள் போட்டால் நல்லா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மிளகுத்தூள் போட்டுருக்கேன். இது போதுமான அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டுப்போம். எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் ஒன்றா மொத்தமாக அரிஞ்சு கட் பண்ணி நம்ம அழகாக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு. இந்த சின்ன வெங்காயம் தான் இது ஸ்பெஷலு இந்த காரக்குழம்புல, வெண்டைக்காய் காரக்குழம்புல. வெண்டைக்காய் காரக்குழம்பு கொதிச்சிட்டோன்னே இதையும் இறக்கிட்டு அடுத்தது அவரைக்காய் பொரியல் செஞ்சுப்போம். இப்போ வந்துட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் இந்த கடாயில். இது வந்து காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருவோம். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அவரைக்காய். இதோ சாப்பாடு முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஜீரகம், வடகம், கடுகு இது 3 போட்டிருக்கேன். அவரைக்காய் வந்து பொரியல் செய்யறதுக்கு.
பிறந்து உடனே இவ்வளோ சமையல், அதாவது இந்த அளவுக்கு சமையல் செய்யணுங்களா அப்படின்றது சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் இல்லாதனால பிறந்த குழந்தை எழுந்து சமைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது வளர்ந்த குழந்தை. தேவையான உப்பு, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய் இதுக்கு தேவையான தண்ணி. இது எவ்வளோ நல்லா வேகிறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி வெந்துடும். ஏன்னா அவருக்கு மற்ற காய்கறிலாம் எடுத்து இருக்கிற மாதிரி வெந்துடும். ட்ரை பிளானுடைய மூடி, இது ட்ரை பிளானுடைய கடாயுடைய மூடி. இதை நான் இதுக்கு போட்டு மூடிட்டேன். இந்த மூடி ஏன் இதை மூடுறேன்னா, இதில் எனக்கு இது நான் ஒரு குக்கரில் எனக்கு வந்தது, ஆஃபர் வந்தது, சாப்பாடு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு 3 வந்தது. அதில் இது ஒரு மெத்தடு. இது ஏன் இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா, நிறைய யூஸ் பண்ணுறது இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் கீழே குழம்பு காயோ குழம்போ எதுவுமே பொங்கி வராமல் நம்மளுக்கு அழகாக உள்ளவே இருந்து நல்லா அழகாக வெந்து வந்துடும். அதுக்காக வேண்டி இது இது எல்லாத்துக்கும் நல்லா செட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த சட்டிக்கும் நல்லா செட் ஆச்சு. இப்போ இந்த கடாய்க்கும் நல்லா செட் ஆகுது. ரொம்ப ஸ்பெஷலான பிளேட் எனக்கு இது மூடிது. அதனால் இப்போ அவரைக்காய் வெந்த உடனே நம்ம ஃபுல் சமையலை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்டெல்லாம் ஃபைனலில் இந்த அவரைக்காய் பொரியல் முடிஞ்சிருச்சு. தேங்காயும் போட்டுட்டேன், கொத்தமல்லியும் போட்டுட்டேன். அவரைக்காய் பொரியல் செஞ்சாச்சு. இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னா, அவரைக்காய் பொரியல், வெண்டைக்காய் காரக்குழம்பு, காரக்குழம்பு, கீரை மசியல். இது கடையில்னு சொல்லலாம், கீரை மசியல்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் இதுதான். இது சாப்பாடு.